அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இணையவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, சர்க்கரை நோயாளிகளுக்கு தொப்பை அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வராது அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு தொப்பை வந்ததுனால தான் சுகரே வந்திருக்கும். சர்க்கரையோடைய அளவு அதிகரித்ததுக்கே தொப்பை தான் காரணமாக இருக்கும். மறுபடியும் அந்த தொப்பை அதிகமாகும் பொழுது அவங்க என்ன மருந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த சர்க்கரையோட அளவு குறையாது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய மாவு பொருளும் சரி, கொழுப்பு பொருளும் சரி, புரத பொருளும் சரி, அது முழுமையாக செரிமானிக்கிறதுக்கு நம்ம கணையத்திலிருந்து 2 செல்கள் செயல்படுது. ஒன்று ஆல்ஃபா செல்ஸ், இன்னொன்று பீட்டா செல்ஸ். இந்த பீட்டா செல்ல இருந்து தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடைய அளவு அதிகரிக்கும் பொழுது இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த இன்சுலின் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான குளுக்கோஸை கிளைக்கோஜன் அப்படிங்கிற பொருளாக மாற்றி கல்லீரலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த இன்சுலின் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி ஆல்ஃபா செல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோகான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோனுடைய வேலை என்னன்னா, சர்க்கரையோடைய அளவு குறையும் பொழுது நம்மளுடைய கல்லீரல் பகுதியில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றி ரத்தத்தில் சேர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த 2 ஹார்மோன்களும் ஒருவருக்கு சீராக செயல்பட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஃபேட் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஒழுங்காக நடக்கும். சர்க்கரை இருக்கோ இல்லையோ, இந்த 2 ஹார்மோனும் சரியாக செயல்பட்டால் மட்டும்தான் ஃபேட் மெட்டபாலிசம் ரெகுலராக இருக்கும். அதே மாதிரி புரத பொருள் சார்ந்தது புரோட்டீன் மெட்டபாலிசமும் சரி, கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமும் சரி ஒழுங்காக நடக்கிறதுக்கும் இதுதான் காரணம். இப்போது நம்ம ரொம்ப அதிகமான கொழுப்பு சத்துள்ள உணவோ இல்லை டெலிஷியஸாக நிறைய புரதம் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஒரு உணவையோ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷார்ப் இன்க்ரீஸ் பிளட் சுகரில் இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து அதுவே ஷார்ப்பாக இறங்கிரும். இந்த மாதிரி அதிகமாக ஏறுறது, உடனே இறங்குறது, இந்த மாதிரியான விஷயத்தை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த இன்சுலினும் குளுக்கோகான்கிற ஹார்மோனும் தான். இந்த 2 ஹார்மோனும் அடிக்கடி நம்ம இப்படி பண்ணும்பொழுது அதனோட வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிரும். அப்போது நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக வளர்ச்சிதை மாற்றத்துக்கு மெட்டபாலிசத்துக்கு உட்படுத்தப்படாது. அப்போ சரியாக செரிக்கப்படாத கொழுப்பும் சரி, மாவு பொருளும் சரி, புரத பொருளும் சரி என்ன ஆகும்னா, நம்ம வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி போய் கொழுப்பாக உட்கார ஆரம்பிச்சிரும். இதை நம்ம ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றி கொழுப்பு உட்கார ஆரம்பிச்சிரும். இந்த ஃபேட் அதிகமாகும் பொழுது திரும்பவும் இந்த கணையத்துலேருந்து இன்சுலினும் குளுக்கோகானும் சுரக்க ட்ரை பண்ணும். ஆனால் அது நம்ம செல்கள் ஏற்றுக்க தடுக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபேட் டெபாசிட் வயிறு சுற்றி கொழுப்பு உட்காந்துருக்கும் பொழுது நம்ம உடல் அந்த இன்சுலினை ஏற்றுக்கக்கூடிய கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை இழந்துடும். இதுக்கு பேர் இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டின்னு பேர். ஸோ இந்த மாதிரி கொழுப்பு சேர்ந்த பிறகு இன்சுலின் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் ரத்த சர்க்கரையோடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஏன் தொப்பை கூடினா, வயிறு பெருசானா ஏன் சர்க்கரையோடைய அளவு குறைய மாட்டேங்குதுங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. ஸோ இப்போ இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இரவு உணவை ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அதே மாதிரி சாயந்தர நேரம் ஒரு 6 மணி போல் ஒரு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சால்ட் போட்டு எடுத்துக்கோங்க. இது உங்களோட மெட்டபாலிசத்தை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இரவு உணவில் நீர்க்காய் முடிஞ்ச வரைக்கும், அதாவது நிறைய நார்ச்சத்துள்ள காய் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வெண்டைக்காய், குடைமிளகாய், இந்த மாதிரியான காயில் பொரியலோ துவையலோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் வாழைத்தண்டு, சுரைக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கிறதும் நல்லபடியாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ சர்க்கரையோடைய அளவு குறையிறதுக்கு இரவு உணவில் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கிட்டு ஏதாவது ஆவியில் வேக வச்ச பதார்த்தம் எடுத்துக்கணும். நைட்டு எண்ணெய் சேர்த்தின பதார்த்தம் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஆவியில் வேக வச்சதுன்னா கொழுக்கட்டையாக இருக்கலாம், இல்லைன்னா இடியாப்பமாக இருக்கலாம், இல்லை இட்லியாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று ஒரு 2 மட்டும். இதுவும் 7 மணிக்குள்ளே தான். அதுக்கப்புறம் இரவு உணவு முடிச்சு ஒரு 20-25 நிமிஷம் கழிச்சு
கண்டிப்பாக ஒரு 20 நிமிடம் குறுநடை அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கணும். இதுவும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் சர்க்கரையோடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இரவு தூங்க போகும் பொழுது, அதாவது உணவெல்லாம் முடிச்சுட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி பொன்னாவாரை சூரணம் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து எடுத்துட்டு வாங்க. இது தொப்பையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் குடல் கழிவுகளையும் முழுமையாக வெளியேற்றிரும். சர்க்கரையோடைய அளவு வேகமாக கட்டுப்படுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் தொப்பையை குறைச்சா அவங்க சர்க்கரையோடைய அளவை எளிதில் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.